ஹாய், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ சாரி ஃபார் தட். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் குவிட் மை ஜாப். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கேட்கலாம் நிறைய பேர், எதுக்காக ஜாபை குவிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. WordPressல கெரியர் இல்லை பெருசா அப்படின்றது தான் சொன்னீங்க. அப்புறம் ஏன் ஜாபை குவிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த டவுட் ஈவன் எனக்கும் குவிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஒரு கம்பெனியில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது we are in a safe zone, right? நம்ம வந்து அந்த கம்பெனி ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு தருவாங்க, அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுவோம். நம்மளுக்கு அந்த ஸ்கோப்பே கிடைக்காது. எப்படி ஒருத்தங்களை அப்ரோச் பண்ணணும், எப்படி அவங்க கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் எடுக்கணும், அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் எப்படி முடிச்சு அவங்களுக்கு டெலிவர் பண்ணணும், இது எதுவுமே நம்மளுக்கு ஆக்சுவலா தெரியாது. எனக்கு தெரியாது. இது தெரியறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு? ஒரே ஆப்ஷன், நம்ம தான் அதுக்கு குதிக்கணும். அப்படி குதிச்சாதான் நம்மளால கத்துக்க முடியும் அப்படின்னும் போது ஸோ ஓகே we can take a risk அப்படின்ற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன். See, I played a very safest game. வாங்குங்கள் விளையாடலாம். எப்படி அந்த கேமை ப்ளே பண்ணன்றத நான் இந்த வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நீங்களும் ஒரு ஜாபை குவிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்றதுக்கு மேபி இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இதுக்கப்புறம் கண்டினியூஸா வீடியோ வரும். கண்டிப்பா இதை நான் ஷூட் பண்ண முடியும். பிகாஸ் ஜாப் குவிட் பண்ணிருக்கோம், பட் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இருந்தாலும் நம்மளால பேரலா இந்த வீடியோஸ் எல்லாமே கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா வேணும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் நீங்க சப்போர்ட் பண்றதை பொறுத்து தான் நம்மளால அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆக முடியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேட்டாங்கன்னா ப்ளீஸ் ரெஃபர் மெட்டா எலிமெண்ட். உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக்ரவுண்ட் மற்ற இதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. இதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட் பண்ணணும் நிறைய விஷயங்களை. நாங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோவில் வந்து நான் எப்படி அந்த சேஃபஸ்ட் கேமை ப்ளே பண்ணேன் அண்ட் அதுக்கப்புறமா எப்படி நான் ரீச் அவுட் பண்ணேன் கிளைண்ட் அப்படின்றது தான் இந்த வீடியோவில். நான் என்னோட கம்பெனிலேருந்து நான் குவிட் ஆகும்போது எனக்கு கண்டிப்பாக சேலரி இருக்காது, ஆப்வியஸாக இருக்காது. உங்கள் எல்லாத்தோட பயமும் அதாக தான் இருக்கு. அந்த டைமில் தான் நான் கிளவராக என்ன பண்ணியிருந்தேன்னா, என் கையில் 3 ப்ராஜெக்டை வச்சுட்டு இருந்துட்டு அந்த 3 ப்ராஜெக்ட் கொடுக்கறது எனக்கு அடுத்த 1 மந்த்துக்கு போதும் இல்லை 2 மந்த்துக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு மேல இந்த சேஃப் செக்டார்ல இருக்க வேண்டாம், நம்ம வந்து குவிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. அந்த டிசிஷன் எனக்கு ஒரு நல்ல வேல்யூவா இருந்துச்சு. நான் நிறைய லேர்ன் பண்ணேன், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். எனக்கு ஃப்ரீலான்ஸ் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துச்சு. ஒரு இ-காமர்ஸ் சைட் கூட பண்ண தெரியாத ஒருத்தன் இப்போ இ-காமர்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு சிஆர்எம் பண்ணியிருக்கேன், ஒரு எல்எம்எஸ் ப்ராப்பர் எல்எம்எஸ் எப்படி செட்டப் பண்ண முடியும்ன்றது அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். என்னோட ரோல் என்னோட கம்பெனில டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிடையாது. பட் நவ் ஐ எம் ரன்னிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மெட்டா ஆட்ஸ் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆட் கேம்பெயின் பேசிக்காவே ரன் பண்றோம் அண்ட் SEO பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் வந்து இமெயில் மார்க்கெட்டிங் பண்றோம். இந்த மாதிரி வேரியஸ் ஆஃப் செக்டார்ஸ் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் ஹியர் என்ன மேஜர் பார்ட்னு பார்த்தீங்கன்னா, ஐம் டூயிங் பிராண்ட் டிசைனிங். பிராண்ட் டிசைனிங் போது ஒரு லோகோ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு கம்பெனியோட லோகோ எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகணும், அதோடைய ஃபுல் ஜேர்னி எப்படி இருக்கணும், இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும், இந்த கலர் தான் யூஸ் பண்ணணுன்ற அந்த பிராண்ட் டிசைனிங் நான் கற்றுக்கிட்டேன் ஃப்ரீலான்ஸில். அண்ட் தென் அனிமேஷன், 2D அனிமேஷனுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ல இப்படி தான் பண்ண முடியுன்றது எனக்கு ஆக்சுவலாக தெரியாது. ஐ ஜஸ்ட் லேர்ன் ஃப்ரம் ஃப்ரீலான்ஸ் எனக்கு நிறைய விதமான ஸ்கோப்ஸ் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி கம்பெனில இருந்து நான் ரிலீவ் ஆகும்போது என்கிட்ட இருந்த ஒரே அசட் வந்து அந்த 3 ப்ராஜெக்ட் தான். என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் கிடையாது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, என்னால ப்ராப்பரா இதை பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை கிடையாது. But I have a guts to take a decision. Please make a decision wisely. ஏன்னா உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே மாறலாம். பட் டேக் a bold decision. See, இப்போ ஒன்று தப்பாகுது அப்படின்னும் போது அதுக்கான பொறுப்பு நீங்க தான். அது சரியா வருதுன்னும் போது அதுக்கான கிரெடிட்ஸும் உங்களுக்கு தான். அதை ப்ராப்பரா எடுங்க. நான் எடுத்த முடிவு ப்ராப்பரா பிளான் பண்ணி எடுத்தது. இதை பண்ணலாம்னு அதுக்கப்புறமா கண்டினியூஸா நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண, நிறைய பேர் கூட கனெக்ட் பண்ண, அது மூலியமா ப்ராஜெக்ட்ஸ் ஆன்ஹோல்ட் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படிதான் நம்மளால சஸ்டெயின் ஆக முடியுது. இதுக்கப்புறமும் நம்ம பெரிய லெவல்ல சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுதான் பாசிபிள் வே. ஒரு ஏஜென்சி ஓனர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்ற பட்சத்துல டெஃபினெட்லி யூ ஹாவ் டு டேக் அ ஸ்ட்ராங் டிசிஷன். நீங்க ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்துட்டு ஓகே நான் கம்பெனிலேயே இருந்துக்குவோம்ப்பா, பார்ட் டைமா வந்து ஒரு ஏஜென்சி ரன் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. Definitely it will not work. You have to take a decision strongly and move ahead. நீங்க முன்னாடி போய் தான் ஆகணும். அப்படிதான் நாங்க போய்கிட்டு இருக்கோம். இது எடுத்ததுக்கான முக்கியமான ரீசன், நிறைய பேர் யூடியூப்ல வீடியோஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல ஒரு 9 to 6 ஜாப். இதுக்கு நான் 8 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்புவேன், 9 மணிக்கு நான் ஆஃபீஸ் போவேன். 9 மணிக்கு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா 6 மணி வரைக்கும் நான் ஆக்குபைடு.
ஆபீஸ்ல ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். 6 மணிக்கு நான் கிளம்புறேன்னும் போது வீட்டுக்கு வரதுக்கு 7:30 ஆயிடும். 7:30க்கு வந்ததுக்கப்புறம் லைஃப் எங்க இருக்குங்க? ஐ டோன்ட் நோ. இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. 7:30க்கு வந்துட்டேன். ஓகே, நான் இதுக்கப்புறம் இங்கே ஸ்டக் ஆயிட்டேன். தென் சாப்பிட்றது, தூங்குறது, அகெயின் ஏதாவது ஃப்ரீலான்ஸ் இருந்ததுன்னா சின்னதா ஒன்று பார்க்கறது, அவ்வளவுதான். பட் நான் எடுத்த டிசிஷன் அது ஆக்சுவலா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு கனெக்ட் வித் மல்டிபிள் பீப்புள்ஸ். ஒருத்தங்க கூட ப்ராப்பரான ஸ்ட்ராங் கனெக்ஷனை மேக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்க கிட்ட இருந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அந்த ப்ராஜெக்ட்ஸ் பேரலா ஒர்க் பண்ணோம். அதை தாண்டி ஒரு ப்ராஜெக்ட ப்ராப்பரா டெவலப் பண்ணி டெலிவர் பண்ணணும். அதுக்கு அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இதுல இருந்தது. இது எல்லாத்தையுமே ஒரு கம்பெனில இருந்தா உங்களால கண்டிப்பா கத்துக்க முடியாது. That's the truth. ஏன்னா உங்களுக்கு மேல மேனேஜர்னு ஒருத்தங்க, ஓகேங்களா, இல்ல உங்களுக்கு மேல டிஎல்னு ஒருத்தங்க, அவங்க தான் ஒருத்தங்க கிட்ட பேசி, கிளைண்ட் கிட்ட பேசி, இதுதான் எங்களோட எக்ஸாக்ட் ரெக்குவயர்மெண்ட், இதை தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்றத உங்ககிட்ட ரஃபா ஒரு டிராஃப்ட் கொடுப்பாங்க. இப்போ நீங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, கிளைண்ட் கிட்ட எப்படி பேசுறதுன்ட்டு? தி கம்பெனிஸ் யூசஸ் திஸ் ஸ்ட்ராட்டஜி ஆஸ் a startup. அவங்க உங்களுக்கு இதெல்லாமே தெரியக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அப்படி தெரிஞ்சா யூ கேன் பிகம் a owner of a agency. நீ அப்படி வரியா? கரெக்ட்டா? நீங்க போய் கிளைண்ட் அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பீங்க. as a person நான் வந்து ஃப்ரீலான்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது என்னன்றது இப்ப நான் டீடைலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். how it is happening everything. நான் ஒருத்தங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணும்போது அவங்க என்கிட்ட எதுவுமே கேட்கல. என்ன பண்ணணும் that's it. பட் நான் வந்து அவங்களுக்கு ப்ரொபோசல் அனுப்பல, அவங்க கிட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்கல, எதுவுமே வாங்கல. I just started blindly. கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ப்ராப்பரா பண்ண, கம்ப்ளீட் பண்ண, டெலிவர் பண்ண. பட் சம் ரீசனுக்காக எனக்கு சின்னதா ஒரு அமௌண்ட் அவங்க கட் பண்ணாங்க. I'm happy about that. அவங்க என்கிட்ட சொன்ன விஷயம், இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, இது கண்டிப்பா நாங்க ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ண வேண்டிய இருக்கும், அதனால உங்களோட பேமெண்ட்டை நாங்க இந்த இடத்துல ரெடியூஸ் பண்ணிருக்கோம். அது நம்ம மிஸ்டேக். அது ஒரு லேர்னிங் ப்ராசஸா இருக்குது. அது எனக்கு ஒரு தாட் கொடுத்துச்சு. ஓகே, நம்ம பண்ற விஷயத்த ப்ராப்பரா பண்ணாதான் நம்மளுக்கு ஃபுல் பேமெண்ட் வரும் அப்படின்றது. அண்ட் இன்னொரு கிளைண்ட் கிட்ட நான் அப்ரோச் பண்ணும்போது தேர் ஆஸ்கிங் ஃபார் அ ப்ரொபோசல். ஓகே, ப்ரொபோசல்னா என்ன? நீங்க நிறைய பேருக்கு அது தெரியாது. ஒரு கம்பெனில எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணிருப்பீங்க? ஒரு 4 வருஷம், ஒரு 5 வருஷம். பட் உங்களுக்கு ஒரு ப்ரொபோசல் எப்படி அனுப்பணும்ன்றதே தெரியாது. திஸ் இஸ் த மேஜர் பிளஸ் ஃபார் த ஸ்டார்ட் அப்ஸ். ஒரு ஸ்டார்ட் அப்ல இருக்கிற மேனேஜரோ ஒரு ஓனரோ உங்களுக்கு அதை தெரிய விட மாட்டாங்க. அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த கிளைண்ட் எடுக்க முடியும்ல. அதுதான் உங்களோட பெரிய ஸ்ட்ராட்டஜி. அதை எனக்கு ஃப்ரீலான்ஸ் கத்து கொடுத்து ப்ரொபோசல் அனுப்பிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் வேற ஒரு கிளைண்ட் இன்வாய்ஸ் எனக்கு அனுப்புங்கன்னு கேட்டாங்க. ஓகே, இன்வாய்ஸ்னு கேக்குறாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய சர்ச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது. ஓகே, இன்வாய்ஸ்ன்றது இவ்வளவு பெரிய விஷயமான்றது. இன்வாய்ஸ்ன்றது உங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம். ஓகே, இதோட பிரைசிங் நம்ம போடுறோம், இதோட டீடைல் போடுறோம், இதுதான் அப்படின்றத நம்ம போட்டுடலாம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அந்த இன்வாய்ஸ் நீங்க அனுப்புற போது இவங்க தான் கிளைண்ட், இவங்களுக்கு தான் பண்றோம், இதுதான் பண்றோம், இவ்வளவுதான் பேமெண்ட், இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது நம்மளோட பேங்க் நம்பர், இதுல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இதை முடிச்சதுக்கு அப்புறமா இமெயில்ல தான் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இருக்கணும். அப்பதான் நம்ம கிட்ட ட்ராக் ரெக்கார்ட் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஃப்ரீலான்சருக்கு கத்து கொடுத்துச்சு. This is how I quit my job. இதுக்கப்புறம் ப்ராப்பரா வீடியோ வரும். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு பிளான் பண்ணியிருக்கோம், வீடியோஸ் எப்படி போடலாம், என்ன ஏதுன்றது. அண்ட் அகைன் ஐம் டெல்லிங், உங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் ஒரு வெப்சைட் கேட்கறாங்க, ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டோ இல்ல ஸ்டாட்டிக் வெப்சைட்டோ கேட்கறாங்க, இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேட்கறாங்க, நீங்களும் அதை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா we are here. நம்ம கொலாபரேஷன் மேனர்ல ஒர்க் பண்ணலாம். நீங்க எடுத்துட்டு வர ப்ராஜெக்ட்ல நீங்களே ஒர்க் பண்ணுவீங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் கைடன்ஸ் எங்க கிட்ட இருந்து வரும். நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம், நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. சம் ஏரியாஸ்ல நீங்க ஸ்ட்ரக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அந்த ஏரியால நாங்க உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ப்ராஜெக்ட் ஷேரிங் பேசிஸ்ல பேசிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் கெட் a exposure. அதுக்கப்புறமா நீங்க ப்ராப்பரா ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படிதான் போகணும். இப்படி போனா உங்களுக்கு பெட்டரா இருக்கும்ன்றது என்னோட தாட். உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னும் போது ப்ளீஸ் கான்டாக்ட் மெட்டா எலிமெண்ட். நம்பர் ஆப்வியஸா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லைனாலும் சேனலோட இன்ஃபோ பேஜ்ல இருக்கும். இப்படியும் உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ இன் இன்ஸ்டாகிராம் ஐடி இதுதான். நீங்க வந்து அங்க டெக்ஸ்ட் பண்ணலாம். டீம் இன்ஸ்டன்ட்டா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா டைரக்டா நான் கூட மெசேஜ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். we can collab, we can make a better future. ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தது. So this is why I quit my job. நீங்களும் அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். அண்ட் நீங்களும் கண்டிப்பா வரணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். Thank you so much. Bye. We'll see you in the next video.